மயிலாடுதுறை அருகே இறந்தவரின் உடலை பொது பாதை வழியாக மயானத்திற்கு எடுத்து சென்ற மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதில் படுகாயமடைந்த பெண்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வழுவூர் திருநாள்கொண்டச்சேரி கிராமத்தில் செல்லமுத்து என்பவரின் உடலை பொதுப்பாதை வழியாக கொண்டு செல்ல ஒரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பொதுப்பாதையில் சடலத்தை கொண்டு சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கூறி வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் பொதுப்பாதையில் செல்லமுத்துவின் சடலத்தை கொண்டு செல்ல அதிகாரிகள் அனுமதி அளித்தனர். இதையடுத்து சடலத்தை உறவினர்கள் கொண்டு சென்றபோது அங்கு திடீரென வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி தடியடி நடத்தினர். 15 பெண்கள் உட்பட 40 பேரை கைது செய்தனர். போலீஸ் தடியடியில் படுகாயமடைந்த 5 பெண்கள் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சரி, நீங்க எடுங்க, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க பொது பாதையிலே கொண்டு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்களும் என்ன பண்ணோம், ரெடி பண்ணோம் சார். எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருக்கும் போதே நாங்க பொது பாதையில தான் கொண்டு போறோம்னு சொல்லி தான் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ஆனா அங்க போய் பாதி தூரம் கழிச்சு என்னன்னா கொண்டுடே போல சார். நாங்க எப்போதும் கொண்டு போற ரோட்ல நிக்க வச்சு எங்களை உங்களுக்கு இது வரைக்கும் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு போட்டு எங்களுக்கு பணத்தை தூக்கி கீழே போட்டு எங்களை அடிச்சு லத்தியால அடிச்சு நோயாளி இருக்காங்க சார், உடம்பு சரியாவங்க இருக்காங்க, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, எல்லா பொம்பளைங்கன்னு கூட பார்க்காம குழந்தைங்கன்னு கூட பார்க்காம உள்ள வீட்டுக்குள்ள பூந்து எங்களை எல்லாரும் இழுத்து போட்டு அடிச்சாங்க சார்.